அனைவருக்கும் வணக்கம். நாம் எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஐயாவுடைய பேர் சாது குமார காலத்தி ஐயாவிட்ட இருக்கிறோம். இப்போ இந்த உடல் நலமாக இருக்க சத்துள்ள உணவுகள், அதாவது ஹெல்த் ஃபுட்டு சொல்லுங்கய்யா. ஐயா, இன்றைக்கு பாத்து ஃபுட்டு, பானிபூரி, துரித உணவை சாப்பிடக்கூடிய காலமாக மாறிவிட்டது. ஆமாம், நிறைய அந்த காலத்திலே வீட்டில் உள்ள உணவுகளை வாங்கி சுவையாக சமைத்து சாப்பிடுவார்கள். ஆமா, நோய் கிடையாது. ஆமா, இப்போது எல்லாம் விற்பனை ஆகின்ற பொருளை வாங்கி சாப்பிடக்கூடிய காலமாக மாறிவிட்டது. ஆமாம். அப்படி இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ரத்த குறைவு, லோ பிபி என்று சொல்லக்கூடியது அதிகமாக வருகிறது. அதிகம் தாழ்ந்தால் உடல் பருத்து ஊதி விடுகிறது. ஆமாம், அதுக்கும் ரத்த குறைவு தான். ஒரு மனிதனுக்கு ரத்தம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு லோ பிபி என்று சொல்வார்கள். அதிகமாக உடம்பிலே ரத்தம் இருந்தால் அதுக்கு ஹை பிபி இல்லை. மனம் டென்ஷன், மனம் கவலை, இனம் புரியாத ஒரு பய உணர்ச்சி, இதுவே ஹை பிபி என்று சொல்லப்படுகிறது. ஆகினால இந்த பிபிக்கு பூண்டையும் பசும்பாலையும் எடுத்து, பசும்பாலையில பூண்டை வேக வைத்து இரவு சாப்பிட்டு வரலாம். காலையில சீரகத்தை கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு போட்டு கொதித்து வடிகட்டி சாப்பிடலாம். பகல் உணவிலே ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பிபி என்ற வியாதி ஒரு மனிதன். எந்த வெங்காயம்? பெரிய வெங்காயங்களா சின்ன வெங்காயம்? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சரிங்கய்யா. சின்ன வெங்காயம் சாப்பிடலாம். அதை கொஞ்சம் உரிக்கிறதுக்கு பால் மாறும். பெரிய வெங்காயம் ரத்த குழாய் அடைப்பை போக்கும். பெரிய வெங்காயத்துக்கு அந்த தன்மை கிடையாது. சின்ன வெங்காயம் என்ன ரத்தம் அடைப்பு, ரத்த குழாயில அடைப்பு, கசடுகள் அழுக்கு சேர்ந்து ரத்தம் போகாமல், ரத்த ஓட்டம் சரியா போகாமல் அந்த ரத்தத்தை வீங்கி இருக்கும். ஆமா, அப்படி இருப்பதை ரத்த குழாய் அடைப்பை போக்கக்கூடியது சின்ன வெங்காயம். சிறப்பாக இருக்கும். ஆக வீட்டிலே சமைத்து எல்லோரும் ஆரோக்கியமாக சாப்பிட வேண்டும் என்று எல்லோ மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க.